கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னர் அனுப்பப்பட்ட தூதர்களிலே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் ஒரு பகுதியை அல்லாஹ் நமக்கு சுட்டி காட்டுகிறான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சமுதாய மக்களுக்காக நீண்ட காலம் பிரச்சாரம் செய்கிறார்கள். இந்த ஏகத்துவ கொள்கையை எடுத்து முழங்குகிறார்கள். ஆனால் அவருடைய சமுதாயத்தில் உள்ளவங்க அதை ஏற்றுக்கொள்ள முன் வரவில்லை, மறுக்கிறார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுத்து பார்த்துவிட்டு கடைசியாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். சில நபிமார்கள் இப்படி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள், இதுக்கு மேலே இவங்க தேர மாட்டாங்க, இறைவா இவங்களை அழிச்சிரு. எல்லாரும் அப்படி செய்யவில்லை, சில நபிமார்கள் அப்படி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அந்த மாதிரி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தங்களுடைய சமுதாய மக்களுக்கு எச்சரிக்கை பண்ணி ஒன்றும் கேட்கலன்னு சொன்ன உடனே, இறைவா இவங்க சரி வர மாட்டாங்க, இவங்களை அழித்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்து விடுகிறார்கள். அல்லாஹ்வும் என்ன செய்யறான்னு கேட்டா, அவங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய சமுதாயம் அழிக்கப்படும், நீ உன்னை ஏற்றுக்கொண்ட மக்களோடு நீ வெளியே போயிரு, ஊரை விட்டு போயிரு. எந்த ஊர்ல நீ இருக்கிறியோ, இல்லை நல்லவங்களும் கெட்டவங்களும் கலந்துருந்தா எல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க. அதனால ஏற்றுக்கொண்ட மக்களை எல்லாம் நீ ஊரை விட்டு வெளியேற்றி போயிரு, கெட்டவங்க மாத்திரம், நம்மளை ஏற்றுக்கொள்ளாதவங்க மாத்திரம் அங்கே இருக்கட்டும், அவங்கள நம்ம அழிச்சிருவோம்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அவங்களோடு நம்பிக்கை கொண்ட மக்களை எல்லாம் அழைத்து கொண்டு ஊரை விட்டு வெளியே போயிடுறாங்க. வெளியே போன பிறகு இந்த வேதனையுடைய அறிகுறிகளை அந்த மக்கள் உணர்கிறார்கள். அந்த ஊர்ல ஆபத்து வரப்போகிறது, வானத்திலேயோ பூமியிலேயோ ஏதோ ஒரு மாறுதல்கள் ஏற்படுகிறது. ஏதோ ஒரு மாறுதலை கண்ட உடனே, ஆக நம்ம யூனுஸ் நபி சொன்னதை கேட்காம போயிட்டோமே, அவர் பயங்கரமான வேதனை உங்களுக்கு வரப்போகுதுன்னு சொன்னாரு, அதற்கான அறிகுறிகள் எல்லாம் தென்படுகிறது என்று சொல்லி அவங்க எல்லாருமா கூடி என்ன செய்யறாங்க, தங்களுடைய நிலையை மாற்றிக் கொள்றார்கள். இறைவா நாங்க தப்பு செஞ்சிட்டோம், யூனுஸ் நபி அவர்கள் சொன்ன அந்த பிரச்சாரத்தை கேட்கல, இப்ப நாங்க விளங்கி கொண்டோம், ஒரு இறைவன் தான் இந்த உலகத்துக்கு இருக்கிறான் என்பதை, அது நீதான் என்பதை நாங்கள் விளங்கி கொண்டோம் என்ற மாதிரி அல்லாஹ்விடத்தில் அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, துவா செய்யறாங்க. துவா செஞ்ச உடனே அவர்களுக்கு வர இருந்த அந்த வேதனையை அல்லாஹ் நீக்கிறான். அது தண்டனை எது கொடுக்கிறது, தண்டிக்கிறதுக்காக வேண்டி தண்டனை கொடுக்க மாட்டாங்க, அல்ல தவறு செய்யறாங்கன்னு கொடுக்குறான். திருந்திட்டாங்கன்னா தேவையில்லை. அந்த மக்கள் திருந்து விட்ட பிறகு அந்த தண்டனையை அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், வாபஸ் வாங்கிடுறான், கேன்சல் பண்ணிடுறான். இப்ப யூனுஸ் நபி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஊரை விட்டு வெளியே போயிருந்தாங்கல்ல, அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு பிறகோ கொஞ்ச நாளைக்கு பிறகோ அவங்க தங்களுடைய ஊருக்கு வர்றாங்க. வந்து பார்த்தா ஜேன்னு இருக்குது. அவங்க என்ன நினைச்சிட்டு வர்றாங்க, ஊரெல்லாம் முடிஞ்சு போயிருங்க, எல்லா பேரும் போயிருப்பாங்க, எல்லாம் தொட்டச்சு எடுத்திருப்பான், ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க, நம்ம மட்டும் போய் அந்த ஊர்ல இருக்க வேண்டியதான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட யூனுஸ் நபி அவர்கள் அவங்களோட உள்ள அந்த நன்மக்களோட என்ன செய்யறாங்க, ஊருக்கு வர்றாங்க. வந்து பார்த்தா ஊரே பயங்கரமா ஒரு சந்தோஷமாகவும், எந்த விதமான வேதனை இறங்குனதுக்கான அறிகுறி இல்லாம, ஒரு சேதம் இல்லாம, அப்படியே நம்ம போகும்போது எப்படி இருந்துச்சு அதே மாதிரி இருக்கிற காட்சியை பார்க்கிறார். பார்த்த உடனே, இதெல்லாம் கதையில குர்ஆன்ல உள்ளது, இந்த வசனங்களை நான் பின்னாடி வாசிச்சு காட்டுறேன். அப்ப இதை பார்த்த உடனே அவருக்கு பயங்கரமா கோபம் வருகிறது. யூனுஸ் நபிக்கு யார் மேல கோபம் வருது, அல்லாஹ் மேல கோபம் வருதா மேட்ரு. அவருக்கு என்ன செய்யுது, நம்மள்கிட்ட சொன்னது என்ன, அல்லாஹ் என்ன சொன்னான், அழிக்கிறது தானே சொன்னான், அதை நம்பி தானே நம்ம ஊர் விட்டு போனோம், வந்து பார்த்தா ஒரு வயல் அழிக்கப்படாம நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன செய்யுது, பயங்கரமா கோபம் வந்து ஊரை விட்டு போயிடுறாரு, கோபித்து கொண்டு ஓடுகிறார். அப்ப அல்லாஹ் இதை குர்ஆன்ல எப்படி சொல்லி காட்டுறான்னு கேட்டா, வதன்னூனி இது தஹப முகாலிபன், இந்த மீன் வயிற்றில் இருந்தாரே யூனுஸ், அவருடைய வரலாற்றை நினைத்துப்பார். அவர் என்ன செஞ்சாரு, கோபித்து கொண்டு போனார். எங்க கோபிச்சுட்டு போறதுங்கிற, கோபிச்சுட்டு எங்க போனாலும் அதுவும் அல்லாஹ்வுடைய ஊர் தானே. இந்த ஊர்ல இருந்து கோவிச்சுக்கிட்டு வேற ஊருக்கு போனோம்னு சொன்னா அது யாருடைய ஊரு, அது விளங்கல அவருக்கு. நம்ம இந்த நாட்டுல இருந்து கோவிச்சுட்டு இன்னொரு நாட்டுக்கு போனா கூட இந்த நாட்டுடைய அரசாங்கத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியுமே தவிர அந்த நாட்டு அரசாங்கத்துல மாட்டிக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய ராஜ்யம் அப்படியா, நம்ம எந்த நாட்டை விட்டு எங்க போனாலும் அதுவும் அவனுடைய நாட்டு தானே. அல்லாஹ் சொல்லி காட்டினா, அல்ல நக்திர் அலைகி, அவர் மீது நமக்கு சக்தி இல்லை என்று அவர் நினைத்து கொண்டார். என்னோட கோவித்துக்கிட்டு போறாரு, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நினைத்து கொண்டு அவர் என்ன செய்யறாரு, நமக்கு எந்த ஆற்றலும் இல்லை என்பது போல அவர் நினைத்து கொண்டார். என்ன செஞ்சேன், ஃபனாதா ஃபில் ظுலுமாத்தி அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், பல இருள்களுக்கு மத்தியிலே கொண்டே அவரை நான் வைத்து விட்டேன்,
அங்க உட்கார்ந்து என்ன செஞ்சாரு, யா அல்லாஹ் நான் தப்பு செஞ்சிட்டேன், அநியாயம் பண்ணிட்டேன், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் தான் அநியாயம் பண்ணிட்டேன் அல்லாஹ்னு மன்னிப்பு கேட்டாரு என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப இதுல என்ன விளங்குது, யூனுஸ் நபி அவர்கள் அவங்க ஒன்றை விரும்புகிறார்கள், அவங்கள்ட்ட அல்லாஹ் ஒன்றை சொல்றான், அது நடக்கலன்ற உடனே யூனுஸ் நபி கோபப்படுறார். கோபப்படலாமா? அவரை விட இந்த மக்கள் மட்டமானவங்க தான், எந்த சந்தேகமும் கிடையாது. யூனுஸ் நபியை விட அந்த சமுதாயம் உயர்ந்ததா? யூனுஸ் நபி அந்தஸ்து பெற்றதா? யூனுஸ் நபியுடைய பிரார்த்தனையை விட அவங்களுடைய பிரார்த்தனை சிறந்ததுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆனாலும் அல்லாஹ் என்ன நினைப்பான், யூனுஸ் நபியுடைய பிரார்த்தனை ஓரம் கட்டி வைத்து விட்டு சம்பந்தப்பட்ட மக்களுடைய பிரார்த்தனை ஏத்துக்கிறான். இப்ப யாருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுது? ஃபர்ஸ்ட் இவர் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுது, பிறகு சம்பந்தப்பட்டவர்கள் வருத்தம் தெரிவிக்கும் பொழுது அவங்க இதை ஏத்துக்கிட்டு இரண்டாவது ஆக்கி விட்டான்ல. இப்ப அவருக்கு என்ன வருது, நம்ம துவா ஏத்துக்கலையே, நம்ம சொல்லி கேட்கலையே, நம்மள்ட்ட சொன்னபடி நடக்கலையேங்கிற எண்ணம் வருதே தவிர இதை நடத்தினவன் யார், யார்கிட்ட கேள்வி கேட்கறது, யார்கிட்ட கேள்வி கேட்கறது, அவன் என்ன வேணாலும் சொல்லுவான் செய்வான், அது போய் நம்ம கேட்க இயலுமா அப்படின்னு நினைக்காம அவர் என்ன பண்றாரு, அவர் கோவித்து கொண்டு போகிறார். இது அபக்கன்னு அல்லாஹ் சொல்றான், இது அபக்க இலல் ஃபுல்கில் மஷ்ஹூன், அவர் கள்ளத்தனமா ஓடி ஒளிகிறார். அபக்கன்னா கள்ளத்தனமா ஓடுறது. அவர் கள்ளத்தனமாக எஜமானை விட்டு ஓடக்கூடிய அடிமையை போல அவர் கள்ளத்தனமாக ஓடுகிறார்னு சொல்லி அந்த வார்த்தையை கூட என்ன செய்யறான் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்ல போனா யூனுஸ் நபி அவர்கள் செஞ்சது அல்லாஹ் எவ்வளவு பெரிய கோபமாக ஆக்கி காட்டுறான்னு கேட்டா, லவ்லா அன்த தாரகஹு நிஅமத்தும் மிர் ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய என்னுடைய அருள் மாத்திரம் அவருக்கு இல்லை என்று சொன்னால் லனுபித பில் அராயி வஹும் மதுமூம், வெட்ட வெளியில கேவலமான நிலையில தூக்கி வீசி இருப்பேன். யார்கிட்ட யார் யோசிச்சுட்டு போறது, என்கிட்ட கேள்வி கேட்பீங்களா? என்னுடைய அதிகாரத்துக்கு எதிராக நீங்க கொஸ்டின் மார்க் பண்ணுவீங்களா? அதுல அதிர்ச்சி தெளிஞ்சு ஓடுவீங்களா? அப்படிங்கிற கோபத்தை அல்லாஹ் எப்படி வெளிப்படுத்துறான்னு கேட்டா, லவ்லா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், இவர் மாத்திரம் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று தஸ்பீஹ் செய்யாமல் இருந்தால், அல்லாஹ் சொல்றான் லவ்லா அன்னஹு கான மினல் முஸப்பிஹ், இந்த ஒரு தஸ்பீஹ் ஒன்று செஞ்சார். என்ன தஸ்பீஹ்? யா அல்லாஹ் உன்னை தவிர கடவுள் இல்ல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன்ல, உடனே உணர்ந்துட்டார், சரணடைஞ்சிட்டார். செஞ்சது தப்பா இருந்தாலும் அந்த தப்புக்கு அவர் மன்னிப்பு கேட்டு இருக்காவிட்டால் லபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபாஸூன், திரும்ப எழுப்பப்படுற காலம் வரைக்கும் அந்த மீன் வயிற்றுக்குள்ளே அவர் வச்சிருப்பேன். உலகத்தில் அழிச்சு மரம் எல்லாரும் எழுப்புவானே அவ்வளவு காலம் வரைக்கும் அவர் மீன் வயிற்றிலே தங்க வச்சிருப்பேன்னு ஒரு இடத்துல சொல்றான். என்னுடைய அருள் மாத்திரம் இல்லை என்று சொன்னால் வெட்ட வழியில தூக்கி வீசி இருப்பேன். இருந்தாலும் ஃபஜ்தபாஹு ரப்புஹு வஜஅலஹு மினஸ் ஸாலிஹீன், அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுத்து கொண்டு நல்லவராக ஆக்கி கொண்டான். மன்னிப்பு கேட்டார்ல, அவங்க மன்னிப்பு கேட்கும்போது அல்லாஹ் எப்படி இறக்கம் காட்டினானோ இவர் கேட்கும்போது இறக்கம் காட்டி விட்டான். அதான் மேட்ரு. அப்ப இறக்கம் அவன் தான் காட்டுறான். அந்த மக்கள்லாம் சேர்ந்து நாங்கள் தப்பு செஞ்சுட்டு போது ஏற்றுக்கொண்ட மாதிரி யூனுஸ் நபி செஞ்சதும் ஒரு பெரிய தப்பு தான். அந்த தப்புக்காக அவர் எப்ப திருந்து மன்னிப்பு கேட்டு விட்டாரோ அவர் சாலிஹீனாக நல்லடியாராக உயர்ந்த நிலையில் உள்ளவராக அவர் அல்லாஹ் ஆக்கி கொண்டான் என்று வருகிறது. இதுல என்ன விஷயம் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னா, யூனு ஒரு நபி தானே, ஒரு நபி பக்கம் தானே அல்லாஹ் நிக்கணும்னு நம்ம எல்லாம் நினைப்போம். மகான் சொல்றது மீறுவானா அல்லாஹ்? மகான் ஒரு பெட்டிஷனை போட்ட பிறகு இல்லைன்னு மறுத்துருவானா? அதுக்கு தானே நாங்க மகான்கிட்ட போய் கேட்கிறோம், அதுக்கு தானே அவுளியாட்ட போய் கேட்கறோங்கிறீங்கள. இந்த மகானுடைய பெட்டிஷனை தூக்கி போட்டு விட்டானா அல்லாஹ்? அவரையில தண்டிக்கிறான். அவர் அந்த மாதிரி நினைக்கிறது தப்புன்னு சொல்றான். தன்னை மகான் என்று நினைத்துக் கொள்வது, நம்ம நினைக்கிறோம் அல்ல நிறைவேற்றி தரணும்னு சொல்வது, நம்மளே இன்னும் எஜமான் மாதிரியும் அல்லாஹ்வை அடிமை மாதிரியும் சித்தரிக்கிறதெல்லாம் அவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலத்துல அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு துன்பங்கள், அவ்வளவு சிரமங்கள், அடி ஒத்த வெட்டு குத்துண்டு நடந்து கொண்டே இருக்கிறது. அவங்களுக்கு அல்லாஹ் யூனுஸ் நபி வரலாறு சொல்லி காட்டுறான். எப்படி காட்டுறான்? முகமதே, இந்த அடிலாம் வாங்கினவுன ஒத்தையெல்லாம் உளுந்தவுன என்னமோ உம்மிடத்தில் அதிகாரம் இருக்குங்கிற மாதிரி நினைச்சு விடாத. அல்லாஹ் சொல்றான், வலா தக் ஃபஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக, இறைவா முகமதே உன்னுடைய இறைவனுடைய தீர்ப்பு வர்ற வரைக்கும் பொறுமையாயிரு. எப்ப யாரை அடிக்கணும்னு எனக்கு தெரியும், நீ பொறுமையா இருக்கணுமே தவிர வலா தகுன் க சாஹிபில் ஹூத், அந்த மீன் வயித்துல இருந்தாரே அவர் மாதிரி ஆயிராத. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை பண்றான், உன்னுடைய நடவடிக்கை எப்படி இருக்குன்னு மற்ற நபிமார்கள் மாதிரி பொறுமையை தான் கையாளணுமே தவிர யூனுஸ் நபி என்ன பண்ணாங்க, அவங்க நினைச்சதை நான் நிறைவேற்றணும்னு நினைக்கிறாங்க. அது மாதிரி நீ நினைச்சிடாத. உன்னை அடிக்கிறாங்களா, நீ நினைச்சவன அவங்களை அழிச்சு நினைச்சிடாத, முடியாது. நான் எப்ப நினைக்கிறேனோ அப்பதான் தண்டிப்பேன். நான் எப்போ அந்த துன்பத்திலிருந்து உங்களை மீட்க விரும்புறேன்னு அப்பதான் மீட்க விரும்புவேன். ஊரை விட்டு விரட்டினானா நான் எப்போ அது வேணான்னு நினைக்கிறேன்னு அது வரைக்கும் நடக்கத்தான் செய்யும். உன்னோட சண்டைக்கு வர்றேன்னா நான் எப்போ இந்த சண்டை வேணான்னு நிறுத்துறேனோ அது வரைக்கும் சண்டைக்கு வரத்தான் செய்வான். எல்லாத்தையும் நான் தான் முடிவு செய்வேன். நீ யூனுஸ் மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, நீ முடிவு செய்யற ஆளாயிராத.
அல்லாஹ் எதுக்கு இதை உதாரணம் காட்டுறான் பார்த்தீங்களா? பல நபிமார்களுடைய பட்டியலையெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது நூஹ் நபியிலேருந்து இப்ராஹிம் நபியிலேருந்து இஸ்மாயில் நபியிலேருந்து பல நபிமார்கள் பட்டியலை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவான், உலாயிக்கல் லதீன ஹதாஹுமுல்லா, இவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் நேர்வழி காட்டினான், ஃபபி ஹுதாஹு முக்ததி, அவங்களுடைய நேர்வழியில் நீனும் போ. ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் போடுற கட்டளை என்ன? உனக்கு முந்தி பல நபிமார்கள் போயிருக்கிறாங்க, அதை பார்த்து பார்த்து அந்த மாதிரி நீ உன்னுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டு சொல்றான்ல அல்லாஹ். அந்த அல்லாஹ் இவர் மாதிரி போவாதுங்கிறான். அவர் ஒரு நபி தான். எல்லா நபிமார்களையும் சொல்லும் பொழுதெல்லாம் அவங்க வழியில போன்று சொன்ன அல்லாஹ் என்ன செய்யறான்? யூனுஸ் நபியை சொல்லும் போது மாத்திரம் வலா தகுன் க சாஹிபில் ஹூத், இந்த மீன் வயிற்றுல இருந்தாரே அந்த ஆள் மாதிரி நீ ஆயிடக்கூடாது, அதை மட்டும் உனக்கு எச்சரிக்கிறேன். பொறுமையா தான் இருக்கணும். நான் தான் முடிவெடுப்பேன். உங்க அவசரத்துக்கு உங்க தேவைக்கு முடிவு செய்யறாள் நான் கிடையாது. நான் தான் முடிவெடுப்பேன். நான் எஜமான், நீ அடிமை. பொறுமையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வறுமை இருந்தாலும் துன்பம் வந்தாலும் அதை நீங்களே போக்கிக்கிற இயலாது. நீங்க விரும்பும் போது போக்கிக் கொள்ள இயலாது. நீங்க விரும்புகிற அளவுல நான் தந்துட மாட்டேன். எல்லாம் நான் தான், முழு சர்வாதிகாரி நான் தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யூனுஸ் நபியை மேற்கோள் காட்டி சொல்லுகிறான் என்றால் அதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்ன? நம்ம என்ன நினைக்கிறோம்? அந்த ஒளியை அப்படி பண்ணாரு, இந்த ஒளி ஒரு பறவை கூச்சல் போட்டுச்சான் தொழுதுகிட்டு இருக்கும்போது இப்படின்டா, நான் தலை ஒரு பக்கம் முண்டை ஒரு அவர் கூச்சல் போட்டா உடனே என்ன பறவைய அப்படின்னு காட்டினா பறவை உண்டா போச்சான். என்னென்ன மாதிரியான கட்டுக்கதையெல்லாம் பார்க்குறோம். மகான் பெரியார்னு சொல்லிட்டு என்னென்னமோ செய்தார்கள்லாம் நம்ம என்ன செய்யறோம்? எழுதி வைத்திருக்கிற காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அதை கொடுக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஒரு பவரை கொடுக்கல என்பதை இந்த யூனுஸ் நபி வரலாறை மேற்கோள் காட்டி அல்லாஹ் சொல்றதுல இருந்து விளங்குதா இல்லையா? அதை விட தெளிவா ஒன்று விளங்குது. என்ன விளங்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையிலேயே அவங்களுக்கே ஏற்பட்ட ஒரு கெதி. அப்ப யூனுஸ் நபிக்கு நிகரா இல்லாட்டாலும் ஏறக்குறைய அதுக்கு நிகரான வார்த்தை யூஸ் பண்ணி போடுறாங்க. என்ன யூஸ் பண்றாங்க? உஹது போர்க்களம். உஹது போர்க்களத்தில் காரசாரமா யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருத்தன் என்ன செய்யறான்? வெட்டுறான். வாழ்நாள் யுத்தத்தில் வெட்டத்தானே செய்வான். இவங்களும் வெட்டுவாங்க, அவங்களும் வெட்டுவாங்க. வெட்டுனா அவங்களுடைய தாடையில வெட்டுப்பட்டு பல்லெல்லாம் கிழிச்சுக்கிட்டு கண்ணத்தை எல்லாம் கிழிச்சுக்கிட்டு வாள் உள்ள போயிடுச்சு. அவ்வளவு பெரிய பயங்கரமான ஒரு வெட்டு. அவ்வளவு பெரிய வெட்டுக்காயம் ஏற்பட்ட உடனே இது தாங்க இயலுமா? ஒரு மனுஷனுக்கு முள்ளு குத்துனா தாங்க இயலுமா? இதுவும் முக்கியமான வேதனை தாங்காத பகுதியில் தலை தான் முக்கியமானது. மற்ற இடங்கள்ல யாரும் சில வேதனைகளை கொஞ்சம் சகித்துக் கொள்ள இயலும். தலையில எந்த பகுதியில் வேதனை ஏற்பட்டாலும் அதை நம்மால் தாங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப தலையில, அது முகத்துல, வாயில, அது கன்னத்துல அதிகமா மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய பகுதி. அசைக்காம வச்சுட்டு இருந்தா கூட வலிக்காதுங்க. வாய் அசையக்கூடிய ஒரு பகுதியா இருக்கிறதுனால அந்த வேதனை தாங்க இயலாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லி போடுறாங்க. என்ன சொல்லிட்டாங்க? நபியுடைய முகத்துல சஜ்ஜு வஜ்ஹ நபியும், நபியுடைய முகத்துல இரத்த சாயத்தை பூசிவிட்டார். நான் ஒரு நபி, நான் அல்லாஹ்வுடைய தூதர். என் மூஞ்சில இரத்த சாயத்தை பூசி, இரத்த சாயம் பூசினா அர்த்தம் வெட்டி விட்டாங்கன்னு அர்த்தம். என் முகத்துல என்னை இரத்த காயப்படுத்தி விட்டார்களே, இவங்க எப்படி வெற்றி பெறுவார்கள்? நீ ஜெயிச்சிருவியா? என்னை அடிச்சு போட்டு நீ வென்றுவியான்னு கேட்கிறாங்க. இந்த வேதனை தாங்க இயலாம வெட்டுப்பட்ட உடனே அந்த நேரத்தில் உங்க வாயிலிருந்து என்ன வருது? உடனே வரக்கூடிய வார்த்தை கைஃப யுஃப்லிஹு கௌமுன், இந்த கூட்டம் எப்படி வெற்றி பெற முடியும்? நம்ம சொல்லுவோம்ல, நம்ம சாதாரண சொல்ற வார்த்தை தான். ஆனா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லும்போது பொறுத்துக்கிற மாட்டேங்கிறான். நம்மள கூட அடிச்சுட்டான்னா என்ன செய்வோம்? அடிச்சிடல, நாளைக்கு என்ன பாரு, என்னை அடிச்சு நீ போயிருவேடா, என்னை அடிச்சு அப்படின்னு பேசுவோமா இல்லையா? இந்த மாதிரி நீங்க பேசுனா நாங்க பேசுனா ஜம்பம், சும்மா பேசுவோம். அதுக்கு நிஜ அர்த்தத்தை வச்சு பேசுறது இல்லை. இப்படி சொன்னதுனால ஒன்று ஆக போறதுலாம் இல்லை. சும்மாச்சும் ஒரு தென்டன் பண்றது மிரட்டலுக்காக என்ன செய்வோம்? அடிச்சுட்டீல, நாளைக்கு நீ உயிரோடுக்க பாத்துக்கிறேன், என்னை அடிச்சுட்டு நீ இருந்துருவியாடா, இந்த மாதிரி மனுஷன் பேசுவோம் இல்லையா? இந்த மாதிரி ஸ்டைல்ல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டாங்க. அல்லாஹ்வுடைய அதிகாரம்லாம் எனக்கு இருக்குன்னா பேசியிருப்பாங்க. இந்த நினைச்சுக்கிட்டு பேசவே இல்லை. சாதாரண ஒரு வேதனையில கோவத்துல என்னை அடிச்சுட்டீல, ரத்த சாயம் பூசிட்டீல, நீ ஜெயிக்க மாட்ட அப்படின்ட்டாங்க. அப்ப நபியின் முகத்துல இரத்த காயத்தை ஏற்படுத்திய இந்த கூட்டத்தார் எப்படி ஜெயிப்பார்கள், எப்படி வெற்றி பெறுவ அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வருது. இந்த இடத்துல அல்லாஹ் எப்படி பார்க்கல, நம்ம எல்லாம் எப்படி பார்க்கவும் அப்படி பார்க்கல. எப்படி பார்க்கல? நமக்கு வேண்டிய ஒரு ஆள் அடி வாங்கிட்டாருன்னு சொன்னா அவர் வாயிலிருந்து வர்ற வார்த்தையை பார்ப்போமா, அவர் படுற வேதனையை பார்ப்போமா? அவன் வேதனையை துடிச்சுக்கிட்டு இருக்குமா அதுதான் பார்ப்போம். வேதனையில் 4 வார்த்தை கூட குறைய சொல்லத்தான் செய்வோம். நம்மளே திட்டுவான், தூக்குறாள் திட்டுவிட, ஏன்டா தூக்குறான்னு கேட்பான். நம்ம ஒரு காயப்பட்டு கிடக்கிற ஒரு மனுஷனை போய் உதவி செய்யறதுக்கு தூக்க போனோம்னு சொன்னா நம்மளே திட்டுவானா இல்லையா? நம்ம அதையே பார்ப்போம், நம்ம அதை பார்க்க மாட்டோம். எதை பார்ப்போம்? வேதனையில் துடிக்கிறான், அப்படித்தான் கத்துவான், வாங்க தூக்கிட்டு போங்க, அப்படித்தான் நம்ம எல்லாரும் பார்ப்போம். அந்த பவர் விஷயத்துல எல்லாம் பார்க்க மாட்டேங்கிறான். அவனுடைய ரைட்னு வரக்கூடிய நேரத்தில் அவனுக்கு என்னத்தை பார்க்கல,
நம்ம தூதராச்சே, நம்ம அனுப்பின இறை நேசராயிடுச்சே, மகானாச்சே, உலகத்தில் சிறந்த படைப்புன்னு அவருக்கு நம்ம பெரிய அத்தாரிட்டிலாம் கண்ணியம்லாம் கொடுத்துருக்கிறோமே, அவரில் இப்போ அடிபட்டு கிடக்கிறாரு, வேதனையிலான இந்த வார்த்தையை சொல்றாரு, சொல்லிட்டு போறாரு அப்படின்னு எடுத்துக்கிறாம, அந்த வேதனையை விட பெரிய பயங்கரமான ஒரு வேதனையை தர்ற மாதிரி உள்ளத்தை அடிக்கிற மாதிரி ஒரு வசனத்தை இறக்குறான். லைஸல கமினல் அம்ரி ஷைஉன், முகமதே அதிகாரத்தில் உனக்கு பங்கு கிடையாது. நீ சொல்றது அல்ல எதை பார்க்கல, பார்த்தீங்களா? அடிபட்டதை பார்க்கல, வேதனைப்படுறத பார்க்கல. அவன் ஜெயிப்பானா ஜெயிக்க மாட்டான்னு சொல்ற நீனா நானா? அதை சொல்ல நீ யாரு? அவன் நினைச்சா நான் அவனை கூட ஜெயிக்க வைப்பேன், இந்த உலகத்துல உன்னை கூட தோக்க வைப்பேன். அப்ப நான் உங்களை அடிச்சவன அவன் தோத்து போயிடணுமா? அப்ப உங்களை அடிச்சா ஜெயிக்கணும், தோக்குறது ஜெயிக்கிறதுல நீங்க தான் தீர்மானிப்பீங்களா? நான் தீர்மானிக்க மாட்டேனா? அப்ப அல்லாஹ் எதை விட மாட்டேங்கிறான்? எவ்வளவு நெருக்கமான வேண்டிய ஒரு ஆளா இருந்தாலும் அவன் பவர் விஷயத்தில் அவன் விட்டவே மாட்டான். அதை ஒரு நூல் அளவுக்கு அதுல யாராவது சொந்தம் கொண்டாண்டாங்கன்னு வைங்க, ஒரு வாடை வந்துச்சுன்னு வைங்க, நெசமாக நினைத்து சொல்ல தேவையே இல்லை. அந்த வார்த்தை அந்த கருத்தை தருதுன்னு சொன்னாலேயே அல்லாஹ் என்ன செய்ய மாட்டேங்கிறான்? பொறுத்துக்கிற மாட்டேங்கிறான். இந்த நேரத்தில் இந்த வசனம் வருதுங்க, லைஸலக மினல் அம்ரி ஷைஉன். இது சஹீஹ் முஸ்லிம்ல ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு. அப்ப அதிகாரத்தில் உனக்கு பங்கு கிடையாது. அதிகாரம் எதுக்கு? அதிகாரத்துக்கு அல்லாஹ் சொல்றான், இவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு ரசூலுல்லாஹ் தீர்ப்பளிக்கிறாங்க. அப்ப அதிகாரம் யார்கிட்ட வருது? ரசூலுல்லாஹ் நினைச்சா ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு நினைச்சா ஜெயிப்பார்கள் அப்படின்னா இவங்க கையில் அதிகாரம் வருதுல, அதை பேசக்கூடாது. இந்த மாதிரி வார்த்தை அப்ப என்னது? ஏற்கனவே உடல் வலி தாங்க முடியாம, வெட்டுக்காயம் தாங்க முடியாம வேதனையில் இருக்கும் பொழுது உள்ளத்துல ஒரு இடி, இந்த வார்த்தை சொல்லக்கூடாது, ஒழுங்கா இருந்துக்க அப்படின்னா அந்த தௌஹீது எவ்வளவு மேட்டுன்னு விளங்குதா உங்களுக்கு? அல்லாஹ்வை தாண்டி ஒரு துரும்பு நகல முடியுமா நம்மளால? அல்லாஹ் விட்டுட்டு அவரை பெரியாரு மகான் அப்படி செஞ்சாரு இப்படி செஞ்சாரு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறோமே, அதெல்லாம் இருந்தா அந்த வார்த்தை அல்லாஹ் சொல்லியிருப்பானா? நம்ம தூதர் தானே ஹபீபுகளுக்கு அப்படி அல்லாஹ் சொல்றாங்க கதை, அப்படி பக்கத்திலேயே அரிசை போட்டு உட்கார வச்சிருக்கிற மாதிரி, அல்லாஹ் மடியிலதுக்கு உட்கார வச்சுக்கிட்ட மாதிரியும் இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறாங்க? இறை தூதர்கள் மகான்களை பற்றி கூட குறைய மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்கிறார்களே, அவங்க இந்த வசனத்திற்கும் இந்த நபிமொழிக்கு என்ன ஆன்சர் பண்ண முடியும்? அவங்களால ஒரு ஆன்சர் பண்ண முடியாது, ஒரு விடை அவங்கள்ட்ட கிடையாது. அப்ப இந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு போக்கை எல்லாம் என்ன செய்யறான் சொல்வதை பார்க்கணும். அதை விட முக்கியமானது அதே ஊகத்திலேயே இன்னொரு சம்பவம் நடக்கிறது. இது ஒட்டியே வெட்டுப்பட்டாங்களா, இந்த வார்த்தையை சொன்னாங்களா, சொன்ன உடனே ரத்தம் பயங்கரமா ஓடுது. ரத்தம் ஒன்றா என்ன ஆயிடுவாங்க? மூர்ச்சி ஆயிடுவாங்க, மயங்கிடுவாங்க. ரத்தம் அதிகமாக ஓடும்போது என்ன ஆயிரும்? அவங்க மூர்ச்சியாகி விழுந்துருவாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உஹது போர்ல மயங்கி விழுந்து விடுகிறார்கள், மூர்ச்சையாகி விழுந்து விடுகிறார்கள். விழுந்த உடனே இந்த வெட்டினான்ல அவன் போயிட்டு பரப்புறான், சரியான வெட்டு ஒன்று போட்டேன், ஆள் குளோஸு, ஆளை தீர்த்து கட்டிட்டேன், குத்தில அண்ணன் முகமதன் குத்திலன்னு என்ன செய்யறான்? முகமது கொல்லப்பட்டு விட்டார்னு சொல்லி அவங்க நம்ம மக்கள்கிட்டையும் அவங்க மக்கள்கிட்டையும் கத்திக்கிட்டே போறாங்க. நம்ம மக்கள்கிட்டையும் கத்துறான், சஹாபாக்களுக்கு விளங்குற மாதிரியும் கத்துறான், அவர்களுக்கு விளங்குற மாதிரி கத்தணும்னா அவங்க வட்டத்தில் ஒரு பயங்கர சந்தோஷமும் சஹாபா